ரெடி தான். சொல்லுங்க, பாக்குறீங்க ரெடி. வெற்றி எப்படி பாக்குறீங்க? வெற்றியை வந்து தளபதிக்கு தான் சமர்ப்பிக்கணும். இந்த வெற்றி அவரால் கிடைச்சது தான். அதே மாதிரி மக்களும் மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றம் நிறைவேறி இருக்குது. நாட்டுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும்னு எங்கள் தளபதி நினச்சி தான் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அது கண்டிப்பாக நடக்குங்கிறத நான் உறுதியளிக்கிறேன். இப்போ இந்த வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி பிரச்சாரம் மேற்கொண்டீங்க? அது ஒரு அமைச்சர் தொகுதியாக இருந்தது. தொண்டோட இருந்துச்சு, எப்படி இதை ஃபீல் பண்ணுறீங்க? அதுதான் சொன்னேனே, நான் தளபதியோட முகத்துக்கு தான் ஓட்டு. தளபதி வச்சு தான் அவரோட வாக்குறுதிகளை சொல்லி தான் நாங்கள் ஓட்டு கேட்டோம். அதுக்கு மக்கள் நல்லா உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. உங்கள் கட்சி நிர்வாகிகள் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, எப்படி உழைச்சாங்க? அவங்களோட உழைப்பு தாங்க மெயின் காரணம். உங்களுக்கும் தெரியும், 100% இந்த அளவு அவங்க வெற்றிக்காக உழைச்சதுனால தான் இந்த வெற்றி கிடைச்சது. இந்த நேரத்தில் விஜய்க்கு அந்த தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது எங்கள் தளபதி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பொதுச் செயலாளர் அன்னார் அவர்களுக்கும் எனக்கு பரிந்துரை செய்த மத்திய மாவட்ட செயலாளருக்கும் என்னுடைய கோடான நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி வடக்கு தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன்.